ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன். சரி, நேற்று வந்து நம்மளோட லெவல்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். நிஃப்டியோட இண்டெக்ஸ் லெவலும் அப்புறம் வந்து ஆப்ஷன் லெவல்ஸ் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. ஓகேவா? சரி, இப்போ பாருங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் இங்கேருந்து டச் ஆச்சுன்னா நம்ம இங்கேருந்து மேலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு சைடேவாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட் கீழே வரும்னு சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்க, கரெக்டாக வந்து நம்ம போட்டு லெவல்லே தான் ட்ரேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இங்கேருந்து கீழே ஃபர்ஸ்ட்ல இங்கேருந்து டச் ஆகிட்டு அடுத்த லைனுக்கு போயிட்டு திருப்பி அங்கேருந்து என்ன சூப்பராக கரெக்டாக ஒரு லைனை டச் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அங்கேருந்து வெளியே வந்துட்டு ஒரு ரெண்டு கேண்டில் வச்சுட்டு அது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? இது ஏற்கனவே நான் உங்ககிட்ட போட்டு காமிச்சது தான். ஓகேவா? நேற்று நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா? இங்கே பாருங்க, கரெக்டாக இந்த இடத்துல டச் பண்ணிட்டு திருப்பி இங்கேருந்து டச் பண்ணிட்டு எந்த அளவுக்கு கரெக்டாக வந்து ஒரு அப்பா இருக்கு பாருங்க, ஈஸியாக ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் ஒரு லெவல் கொடுத்துருவோம். ஓகேங்களா? கால் ஆப்ஷனில் இதுக்கு கீழே போயிருந்தா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இங்கே பாருங்க, கரெக்டாக 156ல் ஒரு லைன் போட்டு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு. அது பாருங்க, கரெக்டாக அது கீழே இருந்து மேலே அந்த லைனை கூட டச் பண்ணல, அதுக்கு மேலேயே போகல. ஓகேங்களா? அது கீழே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது கிட்ட வந்து கரெக்டாக 149 150. ஓகேவா? 150லேருந்து அப்படியே கீழே ஃபுல்லாக வந்துச்சு மார்க்கெட். ஓகேங்களா? இப்போ இந்த எந்த அளவுக்கு கீழே எவ்வளோ அக்யூரஸியாக இருக்கு பாருங்க இந்த லெவல். ஓகேங்களா? இந்த லெவலை மேலே போனால் தான் அப் ட்ரெண்ட்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த லெவல் கிட்ட இருந்து கீழே அப்படியே ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ என்னன்னா நீங்கள் புட் ஆப்ஷன் சைடு போயிட்டு ஈஸியாக ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? சரி. சரி, இன்னைக்கான லெவல் வந்து நம்ம பார்க்கலாம். இன்னைக்கான லெவல் இதுதான். ஓகேங்களா? இந்த லெவலை வந்து உங்களோட சார்ட்ல டிரா பண்ணிட்டு எந்த அளவுக்கு அக்யூரஸா இருக்குன்னு செக் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 22,847 இதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்டிவ் ஆகும். 22,797, 22,751. ஓகேங்களா? மூணு லைன் தான். இந்த மூணு லைனை கிராஸ் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் நல்ல ட்ரெண்டா அப் ட்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? ஒருவேளை இந்த 22 இந்த சப்போர்ட் இதெல்லாம். ஓகேங்களா? 22,659, 22,609, 22,558. ஓகேங்களா? இந்த லெவல் எல்லாம் கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா இதுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கும் மார்க்கெட். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இதுக்குள்ள வந்து மார்க்கெட் இந்த லைனை டச் ஆகாம இதுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா சைடு இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு லெவல் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. கால் ஆப்ஷன் நிஃப்டியில கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 22,600. ஓகேங்களா? 131 இது கீழே போச்சுன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடு, அதாவது நல்லா மார்க்கெட் டவுன் ஆகும். ஓகேங்களா? புட் ஆப்ஷன்ல நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த லெவலை செக் பண்ணிட்டே இருங்க. இந்த லெவல் வந்து இந்த கிராஸ் பண்ணி மேலே வந்துச்சுன்னா அப் ட்ரெண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஒருவேளை இந்த லெவலை டச் பண்ணிட்டு கீழே இறங்குதான்னு பாருங்க. ஓகேங்களா? செக் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு அக்யூரஸாக இருக்குன்னு. ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருந்தால் நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். வேணுன்றவங்க நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மிக்க நன்றி.